இவ்வளவு நாளாக ஒரு சாதி பிரச்சனைக்காக காதல் விவகாரத்தில் பொண்ணோட ஃபேமிலி பையனை ஏதாவது பண்ணாலோ இல்லை பொண்ணையே ஏதாவது பண்ணாலோ அதை நம்ம ஆணவ கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லா ஊடகங்களும் தூங்குகிறதா திமுக அரசு, இவ்வளோ ஆணவ படுகொலை நடந்திருக்கு, கவின் ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டாகவே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக நடந்த அந்த கோயில்பட்டியில் பொண்ணோட அப்பா அண்ணங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை வெட்டி கொண்டிருக்காங்க அந்த பொண்ணு முன்னாடியே. ஆனால் அதை காதல் விவகார கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. சாதியே இல்லாமல் சாதியை உடச்சி எறிஞ்சு இந்த தேர்தலை நடத்தியிருக்கு தாவேக்கா அப்படின்னு ஆளுக்கு முதல்ல ட்வீட் போட்டு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து பாரஞ்சித் அவர்கள் இதுக்கு வாயே திறக்கலை. ஏன் காதல் விவகாரம்னு போடுறீங்க, ஏன் ஆணவ படுகொலைன்னு போட மாட்டீங்கன்னு கேட்கல. ஊடக தர்மம் அவ்வளவுதான் இருக்குது. ஏன் தாவேக்கா அரசு அப்படின்ற வார்த்தையே எந்த நியூஸ் கார்டில் இல்லை. எவ்வளோ சட்ட ஒழுங்கு மீறல் நடக்குது. டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே வீடு புகுந்து அந்த பொண்ணுங்களை குடும்பப்படுத்துகிறாங்க. அப்பையும் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசை விமர்சிக்கவே இல்லை. எல்லா ஊடகமுமே பப்ளுவை திட்டாதீங்க மோட்லேயே தான் இருக்குது. ஏன் இந்த செகண்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் ஃபார் டிஎம்கே, ஏன் இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் ஃபார் டிவிகே? எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே சில நியூஸ் சேனல்கள்லாம் டிவிகேவோட ஐடிவிங்காக தான் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க போய் ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த நியூஸ் சேனல் மட்டும் நியூஸ் போடுது. முதல்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யார், இவங்களை நியூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணது யார்? ஊடக தர்மம் எதுவுமே இல்லை. ஆணவ படுகொலைன்னு சொல்கிறதுக்கு வாயே வர மாட்டேங்குது. இவ்வளவு சொகுசான சுச்சுவேஷனில் தான் தாவேக்கா ஆட்சி நடக்குது. ஆனாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது.